ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏம்மா நீங்கள் குரு பயிற்சி வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குரு மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் குரு இருக்கார். புனர்பூசத்தில் இருக்கிற குரு 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்குள்ளே தான் போகிறார். உங்களுக்கு தெரியும், கேபி முறை அப்படின்றது சார ஜோதிட முறை. அதனால் கிரகங்கள் எந்த சாரத்தில் இருக்கோ அதுக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது குருவுடைய சாரத்திலேயே தான் இருக்கார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு புனர்பூச ஒரு பாதத்திலேருந்து இன்னொரு பாதத்துக்கு தான் போகிறாரோ தவிர அவர் நட்சத்திரம் மாறலை. புனர்பூசத்துலேருந்து பூசத்துக்கு போகும்போது தான் நான் பயிற்சி பதிவு போடுவனோ தவிர ராசி மாறுறது, அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு போகிறது நான் பதிவு போட மாட்டேன். எப்போவுமே ராசி மாறுறதுக்கு நான் பதிவு போட மாட்டேன். நட்சத்திரம் மாறும்போது மட்டும்தான் பதிவு போடுவேன். அந்த மாதிரி இப்போது சனியுடைய பதிவுகள் வந்துட்டுருக்கு. சனி வந்து உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ள 17/5/2026 போனதுனால உங்களுக்கு சனியுடைய பயிற்சி பதிவுகள் கொடுக்குறேன். குருவோட பயிற்சிகள் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ்.